ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlogs. பொபாட்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷோ டால்ஃபின் வரையும் போக போகிறோம். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 45 மினிட்ஸ் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா அங்கே நிறைய ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி அந்த ஏரியாவில் அப்படியே இருந்துச்சு அந்த இடத்துல. சரி ஓகே, சுற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம், என்ன நல்லா இருக்குது, சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓகே நம்ம வியூவர்ஸ்க்கு இது எல்லாமே காமிக்கணும், ஏன் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அப்படி சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸு, க்ளாத்ஸு, அந்த மாதிரி நிறைய அப்படியே ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி இந்த கீ செயின், அதுக்கப்புறம் அந்த புர்ஜ் கலீஃபா ஸ்டாச்சு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அப்படி சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அங்கே அப்படியே ஒரு வாக் பண்ணிகிட்டே அந்த வீடியோ எடுத்துருக்கும்போது பார்த்திங்கன்னா மிரர் மேஸுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. என்ன இது மிரர் மேஸுன்னு ஒன்று போட்டிருக்கேன், என்ன இதுன்னு பார்த்தேன். இது உள்ளே போய் பார்க்கலாமா, என்ன இருக்குதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டால் இது வந்து ஒரு ஷோ இருக்குது, மிரர் மேஸுங்கிறது ஒரு ஷோ, நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு கேட்டு. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 10 dirhams அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, 10 dirhamsனால் நம்ம ஊர் காசுக்கு ₹1 வந்து இங்கே 25 rupees, 23, 24 அந்த ரேஞ்ச் தான் வரும் நியர்பை. ஓகே, ஒரு 5 டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணோம், அதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் டைம் இருக்குனாங்க. ஓகே, அதை சுற்றி திருப்பி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு, க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஷர்ட்லேயும் ட்ரெஸ்லேயும் வந்து துபாய் எமிரேட்ஸு, துபாய் புர்ஜ் கலீஃபா அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீ செயின், அந்த டாய்ஸு எல்லாமே இருந்தது. அப்படியே அந்த இடத்துல பாருங்கள், அப்படியே சீலிங்கில் வந்து அப்படியே அந்த டால்ஃபின்லாம் போட்டு ஒரு ஃபால் சீலிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது நல்லா இருந்தது. சரி ஓகே, இதெல்லாமே வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கலாம், எந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணவே கூடாது, எந்த ஒரு பிளேஸையும் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நான் வந்து பார்க்குறத விட வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு வந்து பெரிய வேலையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போகுமா என்னன்னு தெரியாது, திருப்பி அதே மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் எந்த இடத்தையுமே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கே எதுவுமே வாங்கவே இல்லை. ஏன்னா கிஃப்ட் எல்லாமே வந்து நிறைய காஸ்ட்லியாகவே இருந்துச்சு. 25 dirhams, 30 dirhams அப்படி தான் இருந்தது. கிஃப்ட்டும் சின்ன அந்த டாய்ஸும் வாங்குகிற ஐடியா இல்லை யாருக்குமே. ஸோ அதனால் நான் அதெல்லாம் விட்டுட்டேன், எதுவுமே வாங்கலை. சரி வெளியில் அந்த டெசர்ட் சஃபாரியில் போயிட்டு தான் நான் வந்து கீ செயினோ இல்லை அந்த ஸ்டாச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நிறைய பிளேஸு மால் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்கினது தான் ஒரு 70,000 கிட்டே நான் கிஃப்ட் ஐட்டமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன், அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஸ்லோவாக தான் வரும். இது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் மிரர் மேஸ் ஷோ உள்ளே போக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டோம் இல்லையா. இதுதான் அந்த பிளேஸு. கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளே போக போகிறேன் பாருங்கள். போயிட்டு அந்த ஷோ என்ன இருக்குன்னு, இதுதான் எனக்கே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஷோ எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த மிரர் மேஸுங்கிறது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி உள்ளே போய் பார்த்தா தான் அது என்ன இருக்குன்றது தெரியும். நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக கைஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் மிஸ் பண்ணாமல், எந்த ஒரு இடமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன இப்போது நம்ம ஒரு ட்ராவல்ஸ் மூலிமா போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக என்ன இருக்குது, புர்ஜ் கலீஃபா, டெசர்ட் சஃபாரி, அந்த மாதிரி ஒரு மெயினான இருக்கிற இது மட்டும் தான் காமிப்பாங்க. இந்த மாதிரிலாம் உள்ளே வந்து நாம் காசு செலவு பண்ணி போகணும். ஆக்சுவலாக நிறைய போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்னலாம் இருக்குதுன்னு நாம் போய் டீப்பாக போய் பார்த்தா தான் எல்லாமே தெரியும். நம்ம சும்மா அவங்க சொன்னதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது. இது நான் செகண்ட் டைம் போனதால் என்ன பண்ணேன், உள்ளே போயிட்டு தான் இது நான் டிக்கெட் வாங்கினேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக எல்லா டைரெக்ஷனும் வந்து மிரர் தான் இருக்கும். எந்த சைட்லேயும் வந்து போகவே வழியே கிடையாது, எக்ஸிட் ஆகணும் இதில். இது ஒன்ஸ் இது உள்ளே போயிட்டா அதுலேருந்து வெளியில் வர தான் இந்த ஷோவே. அதில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் நம்ம ஃபேஸ் தான் தெரியும். ஆனால் வழி இருக்கிற மாதிரியே தெரியவே தெரியாது. அப்போ நாங்கள் என்ன சுற்றி கை வச்சு பார்க்கணும், எந்த டைரெக்ஷன்லையும் வழியே தெரியல. சுற்றி வந்துட்டு இருந்தாலும் அப்படியே திருப்பி நாங்கள் போன வழியில் தான் திருப்பி வந்து நிற்கிறோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் இந்த ஷோ போனது தான் நான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியோம் எல்லாமே. இந்த வாட்டி போனப்போ துபாய் ட்ரிப் வந்து செமையாக இருந்தது, ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. கொடுத்த காசுக்கு என்னென்னவோ பார்க்கணுன்னு எல்லாமே பார்த்தோம். அதை தாண்டி நாங்கள் இன்னும் செலவு பண்ணி இன்னும் நிறையா பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இது அந்த துபாய் வீடியோவில் இது எதுவுமே போட்டு கூட இருக்க மாட்டாங்க, அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
ஆக்சுவலாக ஒவ்வொரு வழியும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கை வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும் எல்லா டைரெக்ஷனும். ஏன்னா நம்ம ஃபேஸ் தான் தெரியுது. அப்போ ஃபேஸ் பார்க்கும்போது இது வழி இந்த சைடில் இருக்கான்றதே தெரியல. இது ஸ்குவிட் கேம் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த சீரீஸ் இருந்துச்சு, அதில் வந்த மாதிரியே இது நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே அது உள்ளே தான் இருந்தோம். வழி தெரில பாருங்கள். அப்படியே சுற்றி அந்த மிரர் மேலே தான் கை வச்சுட்டே இருந்தேன். கை வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். இது பாருங்கள், இந்த ஸ்டாச்சு வந்து இந்த புர்ஜ் அல் அமேரான்னு இருக்கும் இல்லையா, அது புர்ஜ் அல் அரப், இந்த ஸ்டாச்சு பேர். அங்கே இருக்கும் இல்லையா ஒரு ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல், அது கூட இந்த மிரர் மேஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ஒரு வழியாக வெளில வந்து நெக்ஸ்ட்டு ஷோக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆனால் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வருவோம்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. 5 மினிட்ஸுக்கு மேலே அதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ஷோக்கு வந்துட்டு வெறும் 10 dirhams தான். அப்போது எங்கள் 5 பேருக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள், 50 dirhams ஆச்சு. ஒரு போபாட்டியே வந்து 65 dirhams இங்கே. அப்போ அதை விட இப்போ கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஸோ அதனால தான் டிக்கெட் வாங்கி நாங்கள் இதை பார்த்தோம் கைஸ். இப்போது நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். இதை முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து டால்ஃபினரியம் போக போகிறோம். பாருங்கள், எங்களுக்கு இந்த மிரர் மேஸை விட்டு வெளியில் போக மனசே வரல. நான் திருப்பியும் உள்ளே வந்து திருப்பியும் அதை 2வது ஒரு வாட்டி திருப்பி சுற்றினேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதனால் அதை விட்டு நான் சீக்கிரம் வெளியில் வரவே இல்லை. திருப்பி அவங்கள உள்ளே கூப்பிட்டு திருப்பியும் நாங்கள் இன்னொரு வாட்டியே வழி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்து பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வந்து துபாய் போன ட்ரிப்பில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஷோ இது ஆக்சுவலாக. ஸோ கைஸ், இப்போது நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் துபாய் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் கைஸ், ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டால்ஃபினரியம் ஷோ தான் போட போகிறேன். அது எப்படி இருக்க போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும், ஓகேவா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் டூர் போனாலும் இந்த மாதிரி செலவு பண்ணிவிட்டு போகணும். அவங்க கொடுத்த ஒரு 5 பிளேசஸ் மட்டும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தால் அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஓகேவா? நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு இன்னும் என்னென்னலாம் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா வாட்டிலாம் போக முடியாது. ஃபாரின் ட்ரிப்லாம் வந்து நிறையா வாட்டி போக முடியாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி இல்லை, அதிகபட்சம் ஒரு ட்வைஸ் 2 வாட்டி போகலாம். அப்போ நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போனால் அது போயிட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கைஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்களை மாதிரி. காசு வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். பட் ஆனால் இதெல்லாம் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி அதை என்ஜாய் பண்ணியே ஆகணும். நம்ம பிறந்ததுக்கு லைஃப்பில் வந்து ஃபாரின் ஃபுல்லாக சுற்றணுங்கிறது தான் என்னோடய ஐடியா. எனக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோடய எய்ம். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய நல்ல இருக்கிற டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ஜாலியாக சுற்றணும். அது மட்டும்தான் என்னோடய எய்மே. அதோட என்னோடய டாட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்ராடு தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸ் போகலான்ட்டு இருக்கோம். ஓகே கைஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்